நம்ம பொறுமையாளர்களா? அல்லாஹ் கொடுத்ததில் பொறுமையை கடைபிடிப்பவர்கள், அல்லாஹ் சோதித்ததில் பொறுமையோடு முயற்சி செய்பவர்கள், அல்லாஹ் சோதித்ததில் அந்த சோதனையிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை சகித்து கொண்டு முன்னேறுபவர்கள், இவர்களால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்று இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே மனிதன் துவளக்கூடிய முக்கியமான சூழல் செல்வம் எடுக்கப்படும் போது, செல்வம் அவனிடமிருந்து குறைக்கப்படும் போதோ அல்லது முழுவதுமாக எடுக்கப்படும் போதோ, அல்லது உறவுகள் அவனை விட்டு பிரியும் நேரத்தில், அல்லது அவன் நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நேரத்தில். அவன் நினைத்த உறவு என்றால் அவன் திருமணம் செய்ய நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நேரத்தில். இந்த உலகத்துடைய சோதனை, உலகத்துடைய கவலை என்று பார்த்தால், ஒன்று செல்வமில்லாத கவலை, இன்னொன்று அவன் நினைத்த வாழ்வு அமையாத கவலை. இப்படி இந்த உலகத்திலே கவலைக்குரிய காரணங்கள் என்று ஏராளமாக எடுத்துக்கொண்டே போகலாம். அல்லாஹுடைய மார்க்கம் இதில் நமக்கு தரக்கூடிய விளக்கு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன் அஸாபக ஷைஉன், உனக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, நான் அப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது, நான் இப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது என்று சொல்லாது. வலாக்கின் குல், சொல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடியதுதான் என் வாழ்வில் நடந்தது என்று சொல். இப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ஒரு முஹ்சினை பொறுத்தவரை, இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் விரும்பியது போல் நடக்காது. அல்லாஹ் விதித்ததின்படி தான் அவனுடைய வாழ்வு இருக்கும். திரும்ப சொல்றேன், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் விரும்பியது நடக்காது. அல்லாஹ் எதை விதித்தானோ, அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும். அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஹ்சினை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும், எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும், அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும், அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது, இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது. என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான். எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல, எனக்கு நலவு செய்பவன் தான் என் இறைவன். என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள், என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள், என்னை நேசிக்கக்கூடியவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான். அதுபோல்தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன், அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நினைத்திருக்க மாட்டான். அவன் நாடியது நடந்திருக்கிறது, நடப்பது எனக்கு நல்லது, நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருப்பான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாக அமைந்திருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். உங்களை படைத்த இறைவன் தான் உங்களுக்கு எது நலவு என்று தெரிந்தவன். இந்த நேரத்தில் இந்த செல்வம் குறைக்கப்படுவதால் என்ன நலவு இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவன். வபஷ்ஷிரி ஸாபிரின், நீ பொறுமையோடு இருந்து உன் பாதையில் செல், நீ அறிந்து கொள்வாய் அது என்ன நலவு என்று. உனக்கு ஒரு உறவு கைகூடாவிட்டால், நீ விரும்பிய வாழ்வு உனக்கு அமையாவிட்டால், விரும்பாத வாழ்வு அமைந்து விட்டால் ஏற்றுக்கொள், இறைவன் அதைத்தான் உனக்கு விதித்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்ற கேள்விக்கு பதிலை தேட வேண்டும் என்றால் பொறுமையோடு இரு. பொறுமையோடு இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் அபூ சலமா மரணித்ததற்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். உம்மு சலமாவிற்கு சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு முஸ்லிம் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதுதான் நடந்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் இந்த முசீபத்தை என்னிடத்திலிருந்து நீக்கி இதற்கு பதிலான நலவை என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்து என்று சொல்லட்டும் என்று உம்மு சலமாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புகிறார்கள். அவருடைய கணவனுடைய மரணத்திற்காக ஒரு உறவை பிரிகிறார்கள்.